ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மகாநதி சீரியலில் எங்கள் விஜய் வந்து காவேரி பின்னாடியே ஓடுறாரு. ரோட்டில் காவேரி வந்து காய்கறிலாம் வாங்கிட்டு நடந்து போயிட்டுருக்காங்க. எங்கள் விஜய் வந்து பின்னாடியே போயிட்டுருக்காங்க. காவேரி, நான் சும்மா தாண்டி சொன்னேன், நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத, பொண்ணு பாருங்கன்னு சொல்லிட்டு மாமிகிட்ட நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே காவேரி சொல்கிறாங்க, ஓ சும்மா தான் சொன்னீங்களா, நானும் எங்கள் அம்மாட்ட எனக்கு பையன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல எங்கள் விஜய் வந்து அப்படியே ஒரு மாதிரி பேசி பார்க்குறாரு. உடனே நல்ல அழு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காவேரி வந்து அப்படி சொல்ல உடனே இங்கே விஜய் வந்து காவேரியோட மைண்ட் வாய்ஸை கேட்ச் பண்ணி, நான் ஒன்றும் ஃபீல் பண்ணவே இல்லையே, இந்த காமெடி ரொம்ப கேவலமாக இருக்கு, நீ வேறு ஏதாவது ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. உடனே இங்கே காவேரி உரச்சி நடந்துட்டுருக்கு. இப்போ எதுக்கு என்னைய உரச்சி நடந்து வந்துட்டுருக்கீங்க, தள்ளி வர மாட்டீங்களா, முதல்ல நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி வந்து விஜய் நிறுத்துறாங்க. நம்ம நின்றுட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே இங்கே தூரத்தில் இருந்த ஹவுஸ் ஓனர் வரதை பார்த்துட்றாங்க. ஹவுஸ் ஓனரை பார்த்துட்டு இங்கே காவேரி, ஐயோ ஹவுஸ் ஓனர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அவர் வந்தா என்ன, நம்ம புருஷன் பொண்டாட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல, உடனே ஹலோ நம்ம புருஷன் பொண்டாட்டி தான், ஆனால் அவருக்கு இல்லைல்ல, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, அவ்வளவுதான் இந்த சொசைட்டியை பொறுத்த வர அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்கிறாங்க. உடனே இங்கே ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கொஞ்சம் தூரத்தில் போய் நின்றுட்டு கார்கிட்ட அப்படியே புஷ்அப் கொடுக்குற மாதிரி அப்படியே நின்றுட்டுருக்காரு. பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் ஹவுஸ் ஓனர் வந்து, என்னம்மா எங்கே காய்கறி வாங்கிட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே இங்கே காவேரியும் ஆமாம் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இங்கே விஜயும் பார்த்துடுறாங்க. விஜயை பார்த்துட்டு, என்ன அந்த பையன் என்னமோ பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீங்கள் விஜய்க்கு ஏதோ அந்த பையனுக்கு நீங்கள் ஏதோ பொண்ணு பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, அந்த பையன் அந்தளவுக்கு நல்லவன்லாம் கிடையாது, என் பின்னாடியே வந்துட்டுருக்கான், சரியான ஜொல்லு பார்ட்டி தெரியுமா, இவனுக்கு போய் நீங்கள் பொண்ணு பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, உங்கள் சொந்தக்கார பொண்ணுங்கள்லாம் என்ன நினப்பாங்க, இவனை போய் நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் உங்கள் சொந்தக்கார பொண்ணுங்க யாராவது மாட்டிருச்சுங்கன்னா அதுங்களை விட்டுட்டு வேறு யார் பின்னாடியாவது ஓடிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் யோசிச்சே முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹவுஸ் ஓனர்கிட்ட ஏற்றி விட்டு போயிடுறாங்க. இதை கேட்குற ஹவுஸ் ஓனர், ஒருவேளை அப்படி தான் இருக்குமோ, இந்த பையன் நம்மளை பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி அந்த பக்கம் திரும்பி நிற்கிறான், இந்த பொண்ணு சொல்கிற மாதிரி இதெல்லாம் உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர் அப்படியே பார்த்து முழிக்க, இங்கே விஜய் வந்து ஹவுஸ் ஓனரை பார்க்காத மாதிரி அப்படியே கையை காலை அசைச்சிட்டு வந்த பக்கமே திரும்பி ஓடி போயிடுறாரு. இதை பார்த்துட்டு ஹவுஸ் ஓனர் முடிவே பண்ணிடுறாரு, அப்போ அந்த பையன் சரியான ஆளாக தான் இருக்கும் போல், இதை போய் ஃபஸ்ட்டு நம்ம ஆத்துக்காரம்மாட்ட போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இங்கே வீட்டுக்கு போகிறாரு. இங்கே விஜய் பார்த்திங்கன்னா, பூச்சிடா இவர் கண்டுபிடிச்சிட்டாரு போல் இங்கே காவேரி பின்னாடி சுற்றுனது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே கதி கலங்கி போய் வீட்டுக்கு போயிட்டுருக்காரு. இனிமேல் வந்து ஹவுஸ் ஓனர் வந்து ஒரு கண்ணு வச்சிருவாரு நம்ம விஜய் மேலே. இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே லைக் பட்டனை தட்டி விடுங்க.